ஹே ஹாய் கைஸ், நான் இன்னைக்கு உங்களுக்காக சின்ஸ் ஆஃப் கியூஜோட 3rd எபிசோடு தான் கொண்டு வந்திருக்கேன். இது வரைக்கும் பார்த்ததுல கியூஜோ சொகாபி மேல மொத்த பழியையும் போட்டிருப்பான். கனோமாட்டாவை ரிலீஸும் பண்ணிருப்பான். இதெல்லாம் எதுக்குன்னா கனோமாட்டா கிட்ட இருந்து சொகாபிக்கு விடுதலை கிடைக்கணும்ன்ற ஒரே காரணத்தினால தான். எதுக்கு என்ன அப்படின்ற மாதிரி கூட இருக்கிற 2 அட்வொகேட்ஸும் கேட்டிருப்பாங்க. குஷிமி சுத்தமா ஒத்துட்டு இருந்திருக்க மாட்டா. ஆனா கரேஷிமா நான் வேற ஒரு வழியை தேடி அவனை எப்படியாவது விடுதலை பண்றேன் அப்படின்ற மாதிரி அவங்க அப்பாவை மீட் பண்ண போயிருப்பாரு. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம் வாங்க. ஆக்சுவலா இவனுக்கு இந்த 20 நாள் ட்ரையலும் முடிஞ்சு போச்சு. தண்டனையும் கொடுத்துட்டாங்க. 1 வருஷம் 6 மாசம் அப்படின்ற மாதிரி. பட் இவன் இப்ப ஜெயில இருக்கிறதுனால நீ இதுக்கப்புறம் யொகோஷிமியோட கைடன்ஸ்ல இருக்கலாம், அவ உனக்கு கார்டியனா இருப்பா, நீ எதுக்கும் கவலைப்பட வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, சார் யாரு கார்டியனா இருந்தா என்ன சார் அப்படின்ற மாதிரி சொல்ல, நான் உன்னோட அப்பாவை போய் மீட் பண்ணேன், அவரும் உன்னை ஏத்துக்கிறேன்னு சொல்லிட்டாரு, நீ அங்க போய் அவர் கூட ஸ்டே பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, சார் நீங்க என்னதான் மாத்த நினைச்சாலும் என்னோட தலையெழுத்தெல்லாம் மாறாது, அவன் என்ன தேடி வருவான் இல்ல என்ன தொல்லை கொடுக்காம இருப்பான்றதுல எந்த ஒரு கேரண்டியும் கிடையாது. பாத்தீங்களா என்னோட கையில பீஸ் ஆஃப் ஷிட் அப்படின்ட்டு ஒரு டாட்டுவே போட்டு வச்சிருக்கான், இதே மாதிரிதான் அப்படின்ற மாதிரி சொல்ல, நான் உங்க அப்பாவை பார்த்தேன்னு சொன்னேன், அதை கவனிச்சியா அப்படின்ற மாதிரி கரேஷிமா கேட்ட உடனே, என்ன எங்க அப்பாவை பாத்தீங்களா, என்ன சொன்னார் அவரு அப்படின்ற மாதிரி கேட்க, உங்க அப்பா ஃபர்ஸ்ட் உன்னை விடுதலை பண்றதுக்கு உதவி பண்ணுவீங்களா அப்படின்ற மாதிரி கேட்டேன், பட் மறுத்துட்டாரு. ஆனா அவரோட நெத்தியில இருக்க அந்த டாட்டுவை நான் அப்பதான் கவனிச்சேன், இப்படி நெத்தியில டாட்டு போட்டது யாரு, கனாமோட்டோட அப்பா தானே அப்படின்ற மாதிரி கேட்ட உடனே அதை ஃபீல் பண்ணி அவர் ரொம்ப வருத்தப்பட்டாரு. சோ அந்த டாட்டுவை நான் எடுத்து காட்டுறேன், உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைன்னா உங்க பையனோட விடுதலைக்கு நீங்க உதவி பண்ணுவீங்களான்னு கேட்ட, ஓகேன்னு சொல்லிட்டாரு. இதுக்கு மேல நீ என்ன டிசைட் பண்ண போற அப்படின்ற மாதிரி கேட்க, எங்க அப்பாவை பார்த்திருக்கீங்க, ஓகே அந்த டாட்டுவை அவர் எடுக்க ஒத்துக்கிட்டாருன்னா நான் யோசிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சுகாபி சொல்ல, நாங்களும் டாக்டர் எல்லாம் மீட் பண்ணிட்டோம், அவருக்கு அந்த பிளாஸ்டிக் சர்ஜரி ஆபரேஷன் எல்லாம் பண்ணி அந்த டாட்டுவை எடுத்துருவோம், சோ இதுக்கப்புறம் நீ உன்னையே நீ பிளேம் பண்ணிக்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி கேட்க, இல்ல என்னால பண்ண முடியாது, என்னால அவனை விட்டு வெளியில வர முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லி இவங்க 2 பேரும் டென்ஷன் ஆக்கி, என்னடா உனக்கு பிரச்சனை அப்படின்னு கேட்க, நேத்து கியூஜோ என்ன வந்து மீட் பண்ணாரு, ஆக்சுவலா அவன் பண்ண அத்தனை இல்லீகல் பிசினஸையும் என் பேர்ல தான் கேஸா போட்டிருக்காராமா, அதுக்கு 3 வருஷம் சிறைகாலில் தண்டனை இருக்கு, அதை நீ ஏத்துக்கிறியா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு. ஏன் அப்படி பண்ணணும்னு நான் கேட்கும் போது, இங்க பாரு ஒரே ஒரு சின்ன விஷயம் இருக்குது, இந்த லா இருக்கே அது உன்னை கேஸ்ல இருந்து தான் விடுதலை பண்ணும், ஆனா உன்னோட வாழ்க்கையில இருந்து விடுதலை பண்ணாது. உன் வாழ்க்கையில உனக்கு விடுதலை கிடைக்கணும்னா நான் சொல்ற மாதிரி எல்லாம் நீ பண்ண, கண்டிப்பா உனக்கு விடுதலை கிடைச்சிடும், என்ன நம்பு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அவர் என்ன காப்பாத்துவாருன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல, இந்த பக்கம் கூஜோவை காட்டுறாங்க. அவன் ஏதோ ஒரு முட்டை எடுத்து சாப்பிட போக அது தவறி கீழே விழ செம கிரேசியா இருக்கும். அங்க கட் பண்ணி அடுத்த சீன்ல கரேஷிமா இவர் என்னதான் பண்றாரு அப்படின்னு பாக்குறதுக்கு மாடி ஏறி வரான். அங்க கியூஜோ பாத்திரம் தொலைக்கிட்டு துணி எல்லாம் துவைச்சிட்டு நின்னுட்டு இருக்காரு. இப்ப அவரோட ஷர்ட்டை துவைச்சிட்டு இருக்கும் போது, என்ன நீங்க இது லாண்ட்ரி கூட போடக்கூடாதா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு, சரி நல்ல சாப்பாடு சாப்பிடலாமா அப்படின்ற மாதிரி கேட்க, இந்த ஊர்ல நல்ல சாப்பாடுன்னு ஹோட்டல் ஏதாவது இருக்கா என்ன, நம்ம சமைக்கிறதா நல்ல சாப்பாடு, சரி அதெல்லாம் இருக்கட்டும், நீங்க சுகுபோண்டோவை காப்பாத்த போறேன்னு சொன்னீங்களாமே, ஆமா சொன்னேன், அதுக்கிட்ட இப்போ ஒன்னு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ, நான் என்னோட கிளைண்ட் சைடு மட்டும் தான் இருப்பேன், நீங்க போற வழியில நானும் வந்தேன்னு வச்சுக்கோயேன், அவனோட லீகல் இஷ்யூவை கிளியர் பண்ண முடியும், பட் வாழ்க்கையில இருந்து அவனை காப்பாற்ற முடியாது, அப்படின்னா நானும் உங்களை ஃபாலோ பண்றேன். சரி அவன் வெளியில வந்ததுக்கு அப்புறம் கனமோட்டாவை ஃபாலோ பண்ண மாட்டான்னு என்ன ஒரு நம்பிக்கையில இதை பண்றீங்க, மேபி கனமோட்டோ வந்து சுகாபியை டிஸ்டர்ப் பண்ணலாம் இல்லையா, அதுக்கெல்லாம் கவலைப்படாத, அதுக்கு ஒரு அட்வொகேட் இன்னும் உசுரோட தான் இருக்காரு, அவரோட ஹெல்ப் வச்சு நான் இந்த கேஸை கிளியர் பண்றேன் அப்படின்னு சொல்ல, அங்க கட் பண்ணி அடுத்த சீன்ல இவரோட வீட்டுக்கு போறாரு. போற வழியில செடிகள்லாம் கீழே விழுந்து கிடக்கு, எடுத்து ப்ராப்பரா வச்சுட்டு வீட்டுக்கு போகும்போது அவங்க இன்னும் அப்படியே அந்த இருட்டுக்குள்ளேயே வாழ்ந்துட்டு இருக்காங்க போல இருக்கு. ஆக்சுவலா இவங்க அப்பா இறந்ததுல இருந்து இவங்க 2 பேரும் தனிமையில தான் இருக்காங்க. இவன் கொஞ்சம் வேலை விஷயமா பிஸியா இருக்கிறதுனால அப்பப்பா வந்து மீட் பண்றான். சோ வெளிச்சம் கூட இல்லாம ஜன்னல் எல்லாம் க்ளோஸ் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னு அதை ஓபன் பண்ணி வச்சுட்டு, இது அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும் இல்லையா, அவருக்காக தான் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு அவரோட படத்துக்கு முன்னாடி உட்காந்து மெழுகுவத்தெல்லாம் ஏத்தி வச்சுட்டு அவருக்கு ஒரு வணக்கத்தை சொல்லிட்டு அவனோட ரூமுக்கு வரான். அங்க ஜன்னல்லாம் ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு புக் இருக்கு, அதை எடுத்து படிக்க ஆரம்பிக்கிறான். அடுத்து இவங்களோட முடிவே எப்படியாவது கனோமோட்டோவை ரிலீஸ் பண்ணணும். அதுக்காக கூஜோ மிபுக்கு கால் பண்ணி இந்த விஷயத்த சொல்லிட்டு, அவன் கோர்ட்டுக்கெல்லாம் போக கூடாது, அதை உன்னால அவாய்ட் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்ல, பின்னாடி பாத்தீங்கன்னா கனோமோட்டோ வந்துட்டு அவனோட ஸ்டைல்ல ஆடிக்கிட்டே, ஏய் நான் ஃப்ரீ ஆயிட்டேன் பாத்தியா, இப்போ ஒருத்தனை போட்டு பொழந்துகிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு அதை அப்படியே வீடியோ கால் பண்ணி இவனோட ஃப்ரெண்ட்ஸ் குரூப் எல்லாருக்கும் அனுப்புறாங்க. இந்த அசம்பாவிதத்தை வீடியோ கால்ல கியூஜோவும் பாத்துட்டு இருக்கான். அந்த நேரத்துல இப்போதைக்கு கனமோட்டோ கூட இருக்கிறது ஒரு டம்மி பீஸ், அவங்கிட்ட சுத்தியில கொடுத்து இந்த கொலைய நீ ஏத்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சோ இப்ப கனமோட்டோ திரும்பவும் ஜெயிலுக்கு போக போறது இல்ல. சோ இப்படியே அவனை காப்பாத்திக்கிட்டே இருக்கானுங்க. சுகாபியை காப்பாத்தணும்ன்ற ஒரே ரீசனுக்காக இத கரேஷிமா கிட்டே எக்ஸ்பிளைன் பண்ணோன்னு, எனக்கு ஒண்ணுமே புரியல, ஒரு நிமிஷம் நான் வெளியில போயிட்டு வரேன் அப்படின்ட்டு அவன் வேக வேகமா கிளம்ப, இந்த பக்கம் அவங்க அப்பாவுக்கு பிளாஸ்டிக் சர்ஜரி ஆபரேஷன் பண்ணிருப்பாங்க போல இருக்கு. சோ அவர் ரொம்ப ஃபீல் பண்ணி, நான் இப்பதான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கேன், என் முகத்துல பீஸ் ஆஃப் ஷிட்னு அவங்க வரைஞ்சாங்க, அதுல இருந்து என்னை யாருமே ஏத்துக்கல, என்ன ஒரு ஷிட் மாதிரி தான் பார்த்தாங்க, நீங்க தான் என்னோட வாழ்க்கையில வந்து இந்த மாற்றத்தை கொடுத்துருக்கீங்க, பட் இதனால எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் நான் தாங்கிக்கிறேன், இப்ப நான் ஒரு புது மனுஷனா ஃபீல் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அவங்க ஒய்ஃபோட அந்த அஸ்தி இருக்கும் இல்லையா
இல்லையா, அதை பார்த்துட்டு இது என்னோட ஒய்ஃப் அஸ்தி, அவ எங்களை விட்டுட்டு போகும்போது அவன் கிராஜுவேஷன் படிச்சுட்டு இருந்தான். ஆனா அதுக்கப்புறம் அவனோட வாழ்க்கையில கனமோட்டா வந்துட்டான். என்னால அவனை அவன்கிட்ட இருந்து மீட்கவே முடியல அப்படின்ற மாதிரி சொல்ல இவரும் கண்டோலன்ஸ் சொல்றாரு. அப்புறம் எனக்கு ஒரு சின்ன விஷயம், இப்போ சொகாபி அவன் ரன்னிங் ரேஸ் ஓடனா இல்லையா, அன்னைக்கு அவங்க ஒய்ஃப் அந்த இடத்துக்கு வந்திருக்காங்களே, அது உங்களுக்கு தெரியுமா அப்படின்ற மாதிரி கேட்க, ஆமா என் ஒய்ஃப் அந்த இடத்துக்கு வந்தா, ஆனா அவங்க இவன் அந்த ஓட்டப்பந்தயத்துல தலையை குனிஞ்சிட்டு கீழே பார்த்துட்டு இருந்தாங்களா அப்படின்ற மாதிரி கேட்க, அதனால அவ தலையை குனிஞ்சிட்டு இல்ல, பக்கத்துல நான் இருந்தேன், அதனாலதான் ஆக்சுவலா அவன் அவ என்கரேஜ் பண்ணிட்டு இருந்தா, டே நீ கீழே விழுந்தாலும் பரவாயில்ல எழுந்து ஓடு ஓடுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தா அப்படின்னு இந்த பக்கம் நடந்த விஷயங்கள் எல்லாம் சொல்லிட்டு இருக்கும் போது இந்த பக்கம் சுகாபிய காட்டுறாங்க. அவங்க ஜெயில் வாழ்க்கையில இருக்கும் போது இந்த பர்னிச்சர்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க இல்லையா, அதை பண்ணிட்டு விடுதலைக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அவனை பாக்குறதுக்கு நேரா கரிஷிமா போன உடனே நான் உங்க அப்பாவை போய் பார்க்க போனேன், ஆனா நீ அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்வல்ல, அம்மாவோட மனசுக்கு எடுத்துட்டேன், இதுக்கப்புறம் என்னோட வாழ்க்கையில என்ன நல்லது நடக்க போகுது அப்படின்ற மாதிரி, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாதுரா, அன்னைக்கு நீ கீழே விழுந்தல்ல, அன்னைக்கு உங்க அம்மா நீ விழுந்ததுனால தலையை தொங்க போட்டு பக்கத்துல உங்க அப்பா இருந்திருக்காரு, அவரு நம்ம பையன் கீழே விழுந்துட்டான் அப்படின்னு என்கரேஜ் பண்ண, அதை பார்த்துட்டு என் பையனால சாதிக்க முடியும், எழுந்து ஓடுடா எழுந்து ஓடு அப்படின்ற மாதிரி கட்டிருக்காங்க. அது உன்னோட காதுல கேட்கல, அவங்கள உன்னை முன்னேறி தாண்டா போ சொல்லிருக்காங்க, இப்படியே ஒரே இடத்துல விழுந்து கிடக்க சொல்லல அப்படின்னு சொல்ல அதை நினைச்சு பயங்கரமா ஃபீல் பண்ணி அழ ஆரம்பிக்கிறான். இந்த பக்கம் இன்வெஸ்டிகேஷன் டீம் இருக்கு இல்லையா, அவங்களுக்கு சந்தேகம் வந்துருச்சு, இந்த கனோமோட்டோ இவ்வளோ தப்பையும் பண்ணிட்டு எப்படி அவன் வெளியில போனா, அவனை விசாரிக்கணும் அப்படின்ற ஒரு டிசிஷனுக்கே வந்துடுறாங்க. அதனால இவனை கூப்பிட்டு வச்சு நீ இத்தனை தப்புகளை பண்ணிருக்க, சோ இதுக்கப்புறம் அவங்கிட்ட கான்டாக்ட் பண்ண மாட்டேன், அவங்க கூட சேர மாட்டேன்னு என்ன நிச்சயம், இப்போ உனக்கு 1.5 வருஷம் ஜெயில் தண்டனை, இதை அனுபவிச்சுட்டு நீ வெளியில போய் நல்லவனா வாழ்வியா அப்படின்ற மாதிரி டிடெக்டிவ் கேட்க, சார் நான் அவன்கிட்ட பேசுறதெல்லாம் இல்ல அப்படின்ற மாதிரி இவனும் மறுப்பு தெரிவிக்க, இல்ல உன்னோட போன் ரெக்கார்ட்ஸை நாங்க செக் பண்ணிட்டோம், அவனுக்கு மட்டும்தான் நீ கால் பண்ணிருக்க, என்ன சொல்ல போற நீயே சொல்லு அப்படின்ற மாதிரி கேட்க, டக்குனு உன்னோட கையை மேல எடுத்து வச்சு இதை எனக்கு ரிமூவ் பண்ண முடியுமா அப்படின்னு அவன் கையில வரைஞ்சிருக்க அந்த பீஸ் ஆஃப் ஷிட் அப்படிங்கிற டாட்டூவை காமிச்சு டிடெக்டிவ் கிட்ட கேட்க, அவரும் இவனையே பார்த்துட்டு இருக்காரு. இந்த பக்கம் மிப்புக்கு கால் வருது, கண்டிப்பா சார் நீங்க சொல்ற மாதிரியே நான் பண்ணிடுறேன், புரியுது மிஸ்டர் கூகுக் அப்படின்ற மாதிரி சொல்ல, அந்த கூகுக் யாருன்னே தெரியல. அங்க கட் பண்ணி அடுத்த சீன்ல இவனோட கார் ரிப்பேர் ஷோரூம் இருக்கும் இல்லையா, அந்த இடத்துல இவன் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது கனமோட்டோ அப்படியே ஆடிக்கிட்டு வர, நான் இப்ப ஃப்ரீயா இருக்கேன்டா மச்சான், நீ எப்ப பார்த்தாலும் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்க, இருந்தாலும் உன்னோட வேலையில நீ இவ்ளோ கான்சென்ட்ரேஷனோட இருக்கிறது எனக்கு பெருமையா தான் இருக்கு, இருந்தாலும் நான் இப்ப உன் கூட வைப் பண்ண வந்திருக்கேன் அப்படின்னு ஆடிக்கிட்டே நிக்க, கொஞ்சம் அந்த கதவை சாத்திரியா, மஞ்சள் கலர்ல மூட்டுறதுக்கு ஒண்ணு இருக்கும் பத்தியா, அதை எடுத்து நீ அமுக்கடன்னு வச்சுக்கோயே கதவை சாத்திடும் அப்படின்ற மாதிரி சொல்ல, இவனும் போய் கார் ஷெட்டோட கதவை சாத்த பின்னாடியே போய் எலக்ட்ரிக்ல ஷாக் கொடுத்துறான். அதுல அவன் கீழே விழ அவனோட முகத்துல பிளாஸ்டிக் ரேப்பரை சுத்தி கழுத்து கை காலு எல்லாத்தையும் கட்டி போட்டு அந்த பிளாஸ்டிக் ரேப்பருக்குள்ள ஏரி தண்ணிய பாய்ச்சிட்டு இருக்கான். அப்போ கனமோட்டாவுக்கு முழிப்பு வருது, என்னடா பண்ணிட்டு இருக்க, டே மிப்பு என்ன விடு அப்படின்ற மாதிரி கேட்க, விடாம இதையே பண்ணிட்டு இருக்கான். என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரியல. அங்க கட் பண்ணி அடுத்த சீன்ல இவங்க அப்படியே ஆத்தோரமா நடந்து போற மாதிரி இருக்கு. அந்த நேரத்துல எப்படி கனமோட்டோவை கோர்ட்டுக்கு போறாம தடுக்கிறது அப்படின்ற மாதிரி கரிஷிமா கேட்க, ஐயோ உனக்கு ஒரு விஷயம் தெரியாதா, இனிமே சுகாபி வெளியில வந்தாலும் உனக்கு பிரச்சனை இல்ல, கனமோட்டோவோட டார்ச்சர் இதோட முடிஞ்சிருச்சு, சுகாபி டிடெக்டிவ் கிட்ட என் கையில இருக்க டாட்டூவை ரிமூவ் பண்ண முடியுமான்னு கேட்டிருக்கான், அந்த டாட்டூவை அவர் ரிமூவ் பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன், கனமோட்டோவோட பாடி இப்படிதான் மிதந்து வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி அந்த ஏரிய பார்த்து சொல்ல, என்ன சொல்றீங்க அவன் செத்து போயிட்டானா அப்படின்ற மாதிரி கரிஷிமா அதிர்ச்சியா பார்க்க, ஃபைனலா சுகாபியோட பிரச்சனை முடிஞ்சு போச்சு, இதுக்கப்புறம் யாரும் அவனை டார்ச்சர் பண்ண போறது இல்ல, இந்த ஆத்து தண்ணியோட அவன் கதை முடிஞ்சு போச்சு, அவனோட ஹார்ட்லயும் இந்த ஆத்து தண்ணி லங்ஸ் வரைக்கும் போய் அடைச்சிட்டு இருந்திருக்கு, அவன் எப்படி இதுல தவறு விழுந்து செத்தானே தெரியல அப்படின்னு கியூஜோ சொல்ல, இல்ல அவன் பண்ண துரோகத்துக்காக தான் அவனை யாரோ கொண்டுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி கரிஷிமா சொல்ல, இந்த பக்கம் சுகாபிய காட்டுறாங்க, அவன் அவனோட வேலையில மும்முரமா இருக்கான், லைஃப்ல திருந்தின மாதிரியே காட்டுறாங்க, இதுக்கப்புறம் அவனுக்கு விடிவெள்ளி தான். இந்த பக்கம் கரிஷிமி ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது அப்போ சுராபியும் இருக்காரு, ஏன் கியூஜோவும் குடுகுடுன்னு ஏந்து வர, யாரு வந்திருக்கான்னு பாருங்களேன், சுகாபியோட அப்பா பாக்குறதுக்கே ரொம்ப இன்னசென்ட்டா இருக்காரு, நெத்தியில அந்த டாட்டூ இல்ல, கையில இவங்களுக்காக அவருக்கு பிடிச்ச ஃபேவரட் ஃபுட் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காரு, சோ நான் என்னோட ஊர்ல இருந்து இதெல்லாம் உங்களுக்காக வாங்கிட்டு வந்தேன், வாங்க எல்லாரும் சாப்பிடலாம், ஒரு சின்ன ட்ரீட் அப்படின்னு ஏதோ பழைய காலத்து முட்டையாங்க, அந்த முட்டையை ஓபன் பண்ணோன்னே, இல்ல நான் டயட்ல இருக்கேன், நான் முட்டையே சாப்பிட மாட்டேன்ட்டு கியூஜோ சொல்ல, நீ ரொம்ப நடிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி சுராபி சொல்ல, யக்கஷிமியும் எனக்கு வேணான்னு சொல்லிடுறா, சோ நான் எல்லாத்தையும் சாப்பிட்றேன் அப்படின்னு கரிஷிமா அவரோட மனசு கோணக்கூடாதுன்ட்டு வாங்கி தோ சாப்பிட்றேன்ட்டு சாப்பிட்றா, இருந்தாலும் பிடிக்கல, இருந்தாலும் அவருக்காக சாப்பிட்டுறா.
அந்த நேரத்துல அவரு பயங்கரமா ஃபீல் பண்ணி, ஒரு நாள் கனமோட்டோட அப்பா என் வீட்டு வாசல்ல உட்காந்து சரக்கடிச்சிட்டு இருந்தாரு. பட் அவரை பார்த்த உடனே எனக்கு கோவம் வந்துருச்சு, எங்களோட வாழ்க்கைய கெடுத்துட்ட அப்படின்ற மாதிரி நான் மனசுல நினைச்சிட்டு இருக்கும் போது, சுகாபி என்ன மன்னிச்சிரு, நான் ரொம்ப உன்னை டார்ச்சர் பண்ணிட்டேன், என்ன மன்னிப்பியா அப்படின்ற மாதிரி கேட்டாரு. உன்னெல்லாம் மன்னிக்க முடியாது, இங்க இருந்து எழுந்து போ அப்படின்ற மாதிரி பயங்கர கோவமா பேசிட்டேன். பட் அவன் என்னவோ பண்ண போறான்ட்டு நினைச்சிட்டு இருக்கும் போது கிட்டக்க எழுந்து வந்துட்டு, என் புள்ளையும் போயிட்டான், நான் இனிமே எதுக்காக இருக்கணும்ட்டு புலம்பிக்கிட்டே போனா. அப்போ இனிமே என் பையனுக்கு பிரச்சனை எதுவும் இல்லையா அப்படின்ற மாதிரி அவரு சந்தோஷப்பட, இனிமே எந்த பிரச்சனையும் இல்லைங்க, சொட்ட சுகாபி இனிமே ரொம்ப சந்தோஷமா வாழப்போறான் அப்படின்னு சொன்னோன்னே, என் பையன் என் கூட வந்து வாழ்வானா, நாங்க 2 பேரும் ஒன்னா வாழ்ந்து ரொம்ப வருஷ காலங்கள் ஆயிடுச்சு, இதுக்கப்புறம் கண்டிப்பா அவன் என் கூட வருவான், என் கூட தங்குவான்னு நான் நினைக்கிறேன்ட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டு அவருக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு போக, இந்த பக்கம் இந்த டிடெக்டிவ் ஒருத்தர் இருந்தார் இல்லையா, அவருக்கு கனமோட்டோ எப்படி செத்தாருன்ட்டு தெரியல. அதனால இந்த போஸ்ட்மார்ட்டம் பண்ணவனை கூட்டு வந்து உட்கார வச்சு ஒரு பாட்டுல இந்த பிக்கோட கால் எல்லாம் இருக்கும் இல்லையா, போர்க்கால், அத பயங்கரமா சாப்பிட்டுட்டு இருக்க. சார் நீங்க சாப்பிடறத பார்த்தா உனக்கு வாந்தி வருது அப்படின்ற மாதிரி சொல்ல, யோ நீ போஸ்ட்மார்ட்டம் பண்றவன் தானே, என்ன உனக்கு வாந்தி வருதுன்னு சும்மா நடிச்சிட்டு இருக்க, இங்க இதுதான் சாப்பிடுவோன்னு தெரியாதா உனக்கு, என்னமோ வாந்தி எடுத்துட்டு இருக்க அப்படின்ற மாதிரி சொல்ல. சோ இவங்க எல்லாருமே இப்ப ஒன்னா உட்காந்து டிஸ்கஸ் பண்றது ஒண்ணுமே இல்லைங்க. கனமோட்டோ எப்படி செத்து போனா, அவனுக்கு எதிரிகள் யாரு, சோ அவன் கூட ஃப்ரெண்டா இருந்தது மிபு தான். மிபுக்கு ஸ்ட்ராங்கா ஒரு அட்வொகேட் ஃப்ரெண்டா இருக்கான், அவனோட பேர் கியூஜோ. சோ இது எப்படி நடந்திருக்கணும் அப்படின்ற மாதிரி இவங்க இன்வெஸ்டிகேஷன் பண்றதுக்காக ஒரு பிளான போடுறானுங்க. இந்த பக்கம் கனமோட்டோ செத்ததுக்கு அப்புறம் அந்த நாயை கூட்டிட்டு வந்து இப்போ கியூஜோ வச்சிருக்கான். ஏன் இந்த நாயை கொண்டு வந்து நீங்க வளர்க்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்க, இந்த நாயை அவங்க அப்பாவும் வளர்க்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு, வேற யாருமே வளர்க்கல, அதனால இதோட பேர் பிளாக் தண்டர்னு பேர் வச்சு நானே வளர்க்க போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அவங்க கேர்ள் ஃப்ரெண்டு கிட்ட கொடுத்தா என்ன அப்படின்ற மாதிரி கேட்க, இல்ல அவங்க கூட இன்னொரு டாகி இருக்கான், அதனால இதை வேணான்னு சொல்லிட்டாங்க. ஏன் மிபு கிட்ட கூட கேட்டேன், பட் அவனும் வேணான்ட்டான், ஓம் சீனா அவங்க கிட்ட இன்னொரு டாக் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுல கிளம்ப, இப்ப எங்க கிளம்புறீங்க அவங்க பொண்ணை பார்க்கையா அப்படின்ற மாதிரி கேட்க, அதெல்லாம் இல்ல வேற ஒரு முக்கியமான விஷயம் இருக்குன்ட்டு அவன் அந்த பக்கம் போக, இந்த பக்கம் அவங்க அப்பா இறந்தனாலும் அவங்களோட ஆனிவர்சரி டேயும் ஒன்னா இருக்கு, அதனால ஃபேமிலி விஷயமா வெளில போவார் போல இருக்கு அப்படின்ற மாதிரி அப்படியே பேசிட்டு இருக்காங்க. சரி அந்த எக்ஸ் ஒய்ஃபோட இவருக்கு பேச்சுவார்த்தை இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்க, அதெல்லாம் இல்ல, குழந்தைகிட்ட மட்டும்தான் பேசுவாரு, குழந்தைய பாக்குறதுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்கன்னு இப்பதானே சொல்லிட்டு போனாரு, சோ அவங்க ஃபேமிலி கூடயும் எந்த ஒரு இன்ட்ராக்ஷனும் கிடையாது போல இருக்கு, அதனால தான் தனியா வாழ்ந்துட்டு இருக்காரு அப்படின்னு இவங்க இங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும்போது, அந்த பக்கம் கியூஜோ ஒரு கல்லறைக்கு போறான். அந்த இடத்துல கியூஜோட டாட்டர் பர்த்டேவும் அவங்க அப்பா செத்து போனாலும் ஒரே நாள் போல இருக்கு. அவங்க அப்பா கல்லறையில பூலாம் வச்சுட்டு பொண்ணை பார்க்க முடியாது இல்லையா, பெர்மிஷன் கிடைக்கல அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். இந்த பக்கம் கரிஷிமாவுக்கு அப்பப்போ ஒரு டவுட் வரும், அதை எல்லாத்தையுமே யகோஷிமி கிட்ட கேட்பான். அதே மாதிரி சரி கியூஜோட எக்ஸ் ஒய்ஃப் இருந்தாங்க இல்லையா, அவங்களோட பேர் என்ன அப்படின்ற மாதிரி கேட்க, ஏன் என்ன கேட்கிற அவரையே கேளுன்னு சொல்லிட்டு அவ போக, இந்த பக்கம் கல்லறையில இவரு வழிபாடு பண்ணிட்டு இருப்பாரு. அந்த நேரத்துல இன்னொருத்த வந்து, டே உனக்கு இங்க வரதுக்கு தகுதி இருக்கா, உனக்கு குடும்பத்துல இருந்து ஒதுக்கிட்டோம், தேவையில்லாம எதுக்குடா கல்லறைக்குலாம் வந்துட்டு இருக்க, அவரு உன்னை செத்து போனா கூட ஏத்துக்க மாட்டாரு, மரியாதையா வச்ச போலாம் எடுத்துட்டு போ அப்படின்ற மாதிரி கண்ணா பின்னான்னு பேச, இவர் யாருன்னா கியூஜோவோட தம்பி போல இருக்கு. ஆக்சுவலா இவங்க 2 பேரும் ஒரு கேஸ் நடக்கும்போது அப்பா கொடுத்த தீர்ப்பு தப்பு, அந்த கிளையண்ட் உண்மையாவே இன்னசென்ட், பக்கத்து வீட்டுக்காரன ஆக்ஸால கொலை பண்ணா அப்படின்னு எல்லாருமே அவனை குற்றம் சாட்டும் போது, இல்ல அந்த இடத்துல வேற ஒரு மாந்திரிக செயல்லாம் இருக்குங்க, அதை கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பாருங்க நான் அவர் சொல்லும் போது கிரவுண்ட் ஒர்க் பண்ணிருக்கணும், அதெல்லாம் கேட்காம பக்கத்து வீட்டுக்காரன் செத்து போயிட்டான் அப்படிங்கிற ஒரு மனிதாபிமானத்தினால இந்த கேஸுக்கு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. அது இல்ல கேஸ் லா என்ன சொல்லுதோ அதை தான் கேட்கணும் அப்படின்ற மாதிரி அப்பா கிட்டே எதிர்த்து பேச, நீ அவ்வளோ பெரிய ஆளாடா, நான் ஒரு ஜட்ஜு, என்கிட்டே எதிர்த்து பேசுவா, இனிமே இந்த குடும்பத்தில் இருக்காதுன்ற மாதிரி வெளியில துரத்தி அனுப்பியிருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் இவனோட ஸ்டைல்ல இவனோட கிளையண்ட்டுக்கு இவன் நேர்மையா இருப்பான், அவ்வளோதாங்க. அது பாவமோ புண்ணியமோ அதெல்லாம் பார்க்க மாட்டான். இப்பவும் இவன் இவ்வளோ அக்ரெசிவா இருக்கிறதுனால குடும்பமே அவனை ஏத்துக்கல, கண்ணா பின்னான்னு திட்டி அமைச்சிடறான். இவன் அதே கோவத்துல நடந்து போயிட்டு இருக்கும்போது இன்னொரு அட்வொகேட் கிட்ட இருந்து கால் வருது. ஓகே இதோ பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஒரு பெரிய பார்ட்டி நடந்துட்டு இருக்கு. அந்த இடத்துல சாப்பிடுங்க பிரசிடென்ட் சுகுவாரா அப்படின்னு ஒரு லேடி பயங்கரமா சந்தோஷப்படுத்திட்டு இருக்கா. பக்கத்து டேபிள்ல இந்த சுகுவாராவோட பையன் உட்கார்ந்துட்டு இருக்கான். அந்த நேரத்துல ஒரு லேடி, மிஸ்டர் யமாஷிரோ என்ன மன்னிச்சிடுங்க, உங்களோட கெஸ்ட் வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, இந்த பக்கம் கியூஜோ வரா. சாரி ரொம்ப நேரம் உங்களை காக்க வச்சதுக்கு என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு வந்த உடனே கேட்டுட்டு கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படின்ற மாதிரி ஏதோ வாழ்த்துக்கெல்லாம் தெரிவிக்கிறான். ஸோ அவரோட ஆனிவர்சரி டே போல இருக்கு. அந்த நேரத்துல சுகுவாரா டக்குனு எழுந்து, என் பையனை இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறதுக்கு தான் உங்களை இங்க கூப்பிட்டேன், எனக்கு எப்படி உறுதுணையா இருந்தீங்களோ அதே மாதிரி என்னோட பையன் விஷயத்திலையும் நீங்க உறுதுணையா இருக்கணும், எல்லா கேஸையும் சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணி கொடுக்கணும். நாங்க ஒரு நர்சிங் ஹோம் ரன் பண்றோம், அதுல நிறைய தில்லுமுள்ளு பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி எங்க மேல கேஸ் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு, பட் எந்த கேஸையும் நீங்க எடுக்க கூடாது, ஏன்னா நீங்க சக்சஸ்ஃபுல் லாயர், அதனாலதான் உங்களை கூப்பிட்டு இந்த விஷயத்த நான் உங்கள்கிட்ட சொல்றேன், நீங்க எங்களுக்கு உதவியா இருக்கணும், நாங்க தான் உங்களை ஃபர்ஸ்ட் ரீச் பண்ண கிளையண்ட்னே நினைச்சுக்கோங்களேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, கூஜோ இந்த அட்டானியை பத்தி எல்லாம் எனக்கு தெரியாது, பட் என் பையனை நீ ஃபியூச்சர்ல பார்த்துப்பன்ற நம்பிக்கை மட்டும் இருக்கு அப்படின்ற மாதிரி போதையில அவர்
உளறிட்டு அப்படியே படுக்க, இந்த பக்கம் இவன் தேங்க்யூ சொல்லிட்டு உட்காந்துட்டு இருக்கான். அங்க கட் பண்ணி அடுத்த சீன்ல இவன் ஆபீஸ்ல நல்லா தூங்கிட்டு இருக்கும் போது உங்களை பார்க்க ஒரு விசிட்டர் வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி கரிஷ்மா ஓடி வந்த அவனை எழுப்ப அவன் துடிச்சு பிடிச்சி எழுந்திருக்க. அப்போ ஒரு லேடி வந்து உட்காந்துக்கிட்டு, சார் உங்களை எங்கெல்லாம் தேடுறது, எங்கேயா இருப்பீங்க அப்படின்னு கேட்க, உங்களோட பேர் என்ன, எதுக்காக வந்திருக்கீங்க அப்படின்ற மாதிரி கியூஜோ கேட்க, என்னோட பேர் லிமோரி, நான் இப்ப வந்திருக்கிறது ஒரு கேஸ் கொடுக்கதான். இந்த கேஸை நீங்க தான் எடுத்து சக்சஸ்ஃபுல்லா இதை முடிச்சு கொடுப்பீங்கன்னு ஊர் உலகமே சொல்லுது, அதனாலதான் வந்தேன். சரி கேஸ் என்னன்னு சொல்லுங்க அப்படின்ற மாதிரி கேட்க, இங்க பிரச்சனையே எங்க அப்பாவோட எஸ்டேட்டை ஒருத்தன் திருடிட்டான், அதை திரும்ப பெறதுக்காக தான் வந்திருக்கேன். அதுல என்ன இருக்குன்னா, எங்களோட ஃபுல் எஸ்டேட்டையும் நான் உனக்கு தானமா கொடுக்கறேன் அப்படிங்கிற மாதிரி எழுதப்பட்டிருக்கு. ஆனா அவரு தானமா கொடுக்கற ஆளே கிடையாது. இதை உங்களால ஜெயிச்சு காட்ட முடியுமா? இந்த கேஸை நீங்க எடுத்துப்பீங்களா அப்படின்ற மாதிரி கேட்க, சரி மேல சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, எங்க அப்பாவுக்கு டிம்னிஷியா இருக்கு, ஆனா அவரு எழுதி கொடுக்கற ஆளே கிடையாது, குடும்பத்துக்காக தான் அவரு உழைக்கக்கூடியவரு, இதை பாருங்களேன் அப்படின்ட்டு ஒரு லெட்டர் கொடுக்க, அதுல அவரு சுகுவாரா ஃபேமிலிக்கு அவரு நடத்திட்டு வர அந்த ஆசிரமத்துக்கு எழுதி வச்சிட்ட மாதிரி ஒரு லெட்டர் கொடுக்குறாங்க. இது ஒரு வில்லா சார், இது வில்லே கிடையாது, எங்க அப்பா எழுத மாட்டாரு, அவரை யாரோ மிரட்டி உருட்டி எழுத வச்சிருக்காங்க, கையெழுத்து போட வச்சிருக்காங்க, எப்படியாவது எங்க எஸ்டேட்டை மீட்டு கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்க, அதை பண்ணது சுகுவாரான்னு சொல்ல வரீங்களா அப்படின்ற மாதிரி கேட்க, ஆமா சார் அவன் தான் பண்ணிருப்பான், அவன் தான் எங்க அப்பாவை மிரட்டி இதெல்லாம் பண்ணிட்டான், எப்படியாவது எனக்கு சொத்தை திருப்பி கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்க, மேடம் இந்த கேஸை என்னால எடுத்துக்க முடியாது, சாரி மன்னிச்சிருங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, ஏன் உங்களால ஜெயிச்சு காட்ட முடியாது, உங்களை தான் நான் நம்பி இவ்வளவு தூரம் ஓடி வந்தேன், ஊர்ல இருக்க மொத்த அட்வொகேட்டும் உங்களால தான் ஜெயிக்க முடியும்னு சொல்லி அனுப்புனாங்க, பட் நீங்க என்ன இப்படி பேசுறீங்க, எனக்கு தெரியாது, நீங்க தான் அந்த கேஸ் எடுக்கணும்ட்டு பயங்கரமா அவங்க ஆர்ப்பாட்டம் பண்ண, மேடம் நான் சொல்றத கேளுங்க, அவங்களோட கேஸ் எடுக்க முடியாது அப்படின்னு திரும்பவும் மறுக்க, நான் வேற எங்க போவேன், வேற எந்த லாயரை போய் பாப்பேன், நீங்களே முடியாதுன்னு சொல்லிட்டீங்கன்னா எங்க போவேன்னு அவங்க பாட்டுல புலம்பிட்டு இருக்க. இதெல்லாம் ஒண்ணுமே புரியாம கரிஷ்மா அப்படியே குஜுவே பாத்துட்டு இருக்கா. ஏன்னா எந்த கிளையண்ட் வந்தாலும் அவங்களோட கேஸ் எடுக்கிறது வழக்கம், ஏன் இவன் எடுக்க மாட்டாங்கறான்னு கரிஷ்மா யோசிச்சுட்டு இருக்கும்போது, எனக்கு பயமா இருக்குங்க இந்த கேஸ் எடுக்க அப்படின்னு அந்த லேடி கிட்ட சொல்ல, இதுக்கப்புறம் லிமோரி சுகுவாரோட கேஸ் எப்படி போக போகுதுன்னு அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். இந்த சேனலுக்கு புதுசா வந்திருக்கவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் நோட்டிபிகேஷனை ஆன் கொடுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் நாளை சந்திப்போம். தேங்க்யூ.